சிஏஜிஆர். சிஏஜிஆர் அப்படின்றது காம்பவுண்ட் ஆனுவல் growth ரிட்டர்ன். தெரியுதுங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸ் டெலிவர்ட் 14% in the last 10 years, 14.9 in the last 20 years, while gold has an average return last 11.2% in last 20 years. நாம யாருக்காக முதலீடு செய்யறோம்? நம்ம பிள்ளைகளுக்காக, அதுகளோட எதிர்காலத்துக்காக. இங்க இருந்து ஒரு அதிகபட்சம் ஒரு 20 வருஷம் நம்மளுடைய ஒரு தலைமுறைக்கான காலம் அப்படின்றது. அப்போ அந்த தலைமுறைக்கான காலம் வந்து நம்ம தங்கத்துல முதலீடு செய்யும் போது என்ன வருது? 11.2%. இதுல வந்து இந்த 1.2% நீங்க வந்து செய்கூலி சேதாரத்துக்கு கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டா மிச்சம் இருக்கிற பணம் தான். ஏன்னா நீங்க அன்னைக்கு தங்கத்தை வந்து தங்கத்தோட அசல் விலைக்கு வாங்கல, அதோட செய்கூலி சேதாரத்தோட சேர்த்து தான் வாங்குறீங்க. ஸோ அதில் வந்து அந்த 1.2% கட் பண்ணிட்டோம்னா அதிகபட்சம் நீங்கள் சேர்க்கறது வந்து வெறும் 10% ரிட்டர்ன் தான். ஓகே, இப்போ வந்து ரியல் எஸ்டேட் வச்சுக்கோ. நான் என்ன சொல்கிறேன்? ரியல் எஸ்டேட் மும்பை, சென்னையெல்லாம் வேண்டாம், மும்பையோட கம்பேர் பண்ணுவோம். மும்பையில் மட்டுமே லாஸ்ட் 10 இயர்ஸில் 6.71% தான். பெங்களூர் 8.9%. இன் சென்னைன்னு கொடுக்குறேன். சென்னை 7.53%. இது வந்து காம்பவுண்ட் ஆனுவல் growth ரிட்டர்ன். ஓகேங்களா? இதை இன்னும் கூட கொஞ்சம், இது ஏன் 10 இயர்ஸ்க்கு கொடுக்குறீங்க அப்படின்னா 10 இயர்ஸ்ல வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு நீங்க நினைச்சிருக்கலாம். அதனால நான் வந்து இப்போ 20 இயர்ஸ் கொடுப்போமா? எவ்வளவு இருக்கு? 10% தான் சொல்றாங்க. அதாவது பெரிய, மிகப்பெரிய, அதாவது மும்பை அண்ட் டெல்லி have seen prices increase by 10% per year over the last 20 years. இப்போ கொல்கத்தா அண்ட் பெங்களூர்லாம் 5% தான் அப்படின்றான். வெறும் 5% growth ரிட்டர்ன் தான் நமக்கு காம்பவுண்ட்ல ஏதோ பெரிய ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்த மாதிரி நம்ம நினைச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதுக்கு பேரலா நான் இன்னொரு விஷயத்த நான் வைக்கிறேன். அதாவது எப்படி சொல்லுவோம், ஸ்மால் கேப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸ்மால் கேப் சிஏஜிஆர் 20 இயர்ஸ். எவ்வளோ இருக்குங்க? 19%, இல்லைன்னா 20%. மிட் கேப்பும் கிட்டத்தட்ட இதே அளவுக்கு தான் இருக்கும். more than 20% CAGR in 10 years. இதுதான். இதை நான் வந்து கரெக்டா நான் சொல்றேன், கேளுங்க. இந்த பாருங்க, 29 ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆஃபர் ஓவர் 20% in 10 years. 29 மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து கடந்த 10 ஆண்டுகளாக 20% சிஏஜிஆர் கொண்டு வருகின்றது அப்படின்றது தான் இவங்க சொல்றது. இதற்கு நிறைய உதாரணம் நான் சொல்லலாம், இருந்தாலும் நான் வந்து இப்படி சொல்றேன். எஸ்பிஐ என்ன சொல்றது, ஸ்மால் கேப் ஃபண்ட் டைரக்ட் growth கொடுப்போம். இங்க சொல்றது என்னன்னா அப்சல்யூட் ரிட்டர்ன், அதாவது வெறும் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 231னா 2 மடங்கு. ஓகேங்களா? இதுல வந்து 1220% அப்படின்னா 12 மடங்கு growth.
நான் வந்து இங்கே போவோம். அதாவது க்ரோவில் இன்னும் நமக்கு தெளிவாக நமக்கு கிடைக்கும். லாஸ்ட் 3 இயர்ஸில் ஸ்மால் கேப்பில் வந்திருந்தது 25%. 5 இயர்ஸில் 27. சின்ஸ் இன்செப்ஷன்ஸ் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 10 வருஷத்துக்கு முன்னாடி. 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நவம்பர் மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இவ்வளோ இருக்கு. சரி, இப்போ இதுல இந்த ஒரு இது தெரியுதுங்களா? 10 வருஷத்துக்கு முன்னாடி 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு மந்த்லி எஸ்ஐபி நீங்க போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு க்ரோத் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இதுல போடல. இருங்க நான் காட்டுறேன். இவங்க இதுல எத்தனை விதங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீட்டெயில்ஸ் தான் போட்டிருக்காங்க. நான் என்ன பண்றேன், எஸ்ஐபி கால்குலேட்டர்னு ஒன்று போடுறேன். இது நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட புரிதலை மாற்றணும் அப்படின்றதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன். அதில் எவ்வளோ போட்டிருந்துச்சு? சின்ஸ் இன்செப்ஷன் டயத்துலேருந்து 26%, அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லைங்களா? 26%. நம்ம வந்து அவ்வளோலாம் வேணாங்க, 20% வச்சுப்போம். என்ன 20% வச்சுக்கலாம். நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க? மாசம் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணீங்கன்னா ஒரு 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இந்த 6 வருஷத்துல அது ஒரு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வருதுல்ல, அது கொண்டு வந்த ரிட்டர்ன்ஸ் மட்டுமே 13 லட்சம். அப்போ மொத்தமா உங்களுக்கு 3 மடங்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இதே பேங்க் பிக்சட் டெபாசிட்ல எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னா 6.5% இருக்குமா? அதாவது இதுதாங்க பேங்க் டெபாசிட்ல நம்ம போட்டு வச்சிருந்தோம்னா 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா இப்போ நம்ம கிட்ட கையில இருக்கிறது ஒரு 10 வருஷம் கழிச்சு 8.46 லட்சம். இதுவே தானே நீங்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் மாசம் 5000 ரூபாய் போடுறேன்ப்பா அப்படின்னா, மாசம் 5000னா இதுல இன்சூரன்ஸ்ல வந்து 4.5% தான் இன்சூரன்ஸ்ல வந்து காம்பவுண்ட் என்ன சொல்றது, இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மணி பேக் பாலிசியில இதுல எல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா இந்த ரிட்டர்ன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது நீங்க மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க, எல்ஐசி எடுத்து பாருங்க, மாசம் 5000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 6000 ரூபாய், 10 வருஷத்துக்கு 6000 ரூபாய் போடுவீங்க. வந்து 10 வருஷம் கழிச்சு எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான்னா 7.58 கொடுப்பான். சில இன்னும் நல்ல பாலிசியாவே வச்சுப்போம், நான் நல்லா உயர்த்தி கொடுக்குறேன், மனசார கொடுப்போம். 6.5 அதிகபட்சம், அதுக்கு மேலாம் வாய்ப்பே கிடையாது. இன்சூரன்ஸ் இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இவ்வளவுதான். இந்த இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்ன்றதும் சிஏஜிஆரும் கிட்டத்தட்ட ஒன்று தான். ஸோ இது கொண்டு வர, அதாவது நீங்க ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில ஒரு சேவிங்ஸ் பாலிசியில நீங்க இன்வெஸ்ட் பண்ணா உங்களுக்கு இந்த எல்ஐசி கொடுக்குற ரிட்டர்ன்ஸ் அப்படின்றது இந்த 8.46 தான். இவ்வளவுதான் கொடுப்பான் 10 வருஷ கணக்குல. நான் சொல்ல வரேன், அவனுங்க 20 வருஷ கணக்கு உருட்டுவானுங்க. அப்படி உருட்டுனா நீங்க வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடையும் நீங்க 20 வருஷத்துக்கு உருட்டணும். உருட்டி ஒரு கம்பேர் பண்ணி பார்க்கணும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 20 வருஷத்துல கிட்டத்தட்ட நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.5 கோடியா மாறி இருக்கும். ஆனா இவன் எவ்வளவு, இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரன் அதிகபட்சம் 6% வச்சுக்கிட்டா கூட 6க்கு மேலலாம் லாங்குவிட்டியான பர்சன்டேஜ் இவ்வளவுதாங்க கொடுப்பான். 12 லட்சம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, ஒரு 23 இல்லாட்டினா 24 லட்சம் கொடுப்பான். இவ்வளவுதான் அவன் கொடுக்குறது. இதுதான் மணி பேக் பாலிசி, பிக்சட் டெபாசிட், இதுல எல்லாமே கொண்டு வருது. இதுலயே நீங்க தங்கத்துல முதலீடு செய்யறோம், எனக்கு மாசம் வந்து என் பிள்ளைக்கு 1 கிராம்ல காயின் சேர்க்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைக்கு வந்து மாசம் மாசம் ஒரு காயின் சேர்க்கலான் இருக்கேன் சார். எவ்வளவு காயின்? 5000 ரூபாய் சார். சரி, 5500 வச்சுக்குவோமா? சரி, 5500 நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா கோல்டு பியூர் காயின் ஏன் வேணாங்க, விடுங்க, 6000 ரூபா தாராளமாக போடுவோம். என்ன, நீங்கள் மாதம் 6000 ரூபா ஒரு கோல்டு காயின் சேர்க்குறீங்க, 10 வருஷத்துக்கு நீங்கள் போடுறீங்க.
ம் 10 வருஷத்துக்கு போடுறீங்க. நம்ம என்ன சொன்னோம்? 11% நான் சொன்னேன் இல்லையா? சரி 11.6 சொன்னேன். நான் 7 வச்சுக்கிறேன். 11.7ன்னே வச்சுக்குவோம். 10 வருஷத்துல எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, நீங்க இன்வெஸ்ட் பண்ணது ஒரு கிராமா தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பது எவ்வளோன்னா 7.20. ஏன்னா இந்த அளவை மாற்ற மாட்டோம். 6,000 ரூபான்னா 6,000 ரூபாய் 10 வருஷத்துக்கு நம்ம போட்டுக்கிட்டே இருப்போம். அப்படி போட்டுக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு வந்து அதிகபட்சமா நீங்க போட்டதை விட ஒரு 2 மடங்கு 2 மடங்குக்கு பக்கத்துல 2 மடங்கு கூட முழுசா வரல. 2 மடங்குனா இந்த இடத்துல எவ்வளவு இருக்கணும்? 14.4 வந்திருக்கணும். இங்க எவ்வளவு வந்திருக்கு? 13.69 தான் வந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தங்கத்துல நீங்க போட்ட முதலீடு அப்படின்றது 10 வருஷத்துல டபுள் ஆகிறதுக்கு கம்மியா தான் ஆயிருக்கு. ஸோ இந்த பீரியட்ல தங்கத்தோட வளர்ச்சி அப்படின்றது இவ்வளவுதான். நீங்க என்ன சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருந்தாக்கும் இப்போ உங்களோட வளர்ச்சி இவ்வளவுதான் நீங்க பாக்குறீங்க. ஸோ இதுவே நம்ம லம்சம் அப்படின்ற ஒரு கணக்குக்கு வரலாம். இந்த லம்சம் கணக்கு அப்படின்றது என்ன அப்படின்னா, மொத்தமா நான் வந்து நிலத்துல முதலீடு பண்றேன். நிலத்துல வந்து மாசமா முதலீடு பண்ண போறோம். மொத்தமா பண்ணுவோம். ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு நான் நிலத்தை வாங்குறேன். இன்னைக்கு வந்து அந்த லட்சம் அந்த நிலம் வந்து 20 லட்சத்துக்கு போறதா நான் வச்சுக்கிறேன். எத்தனை வருஷம் கழிச்சு? 10 வருஷம் கழிச்சு. 10 வருஷத்துல அவ்வளவுதாங்க போகும். நீங்க ரொம்பலாம் எதிர்பார்க்க முடியாது. இப்போ நம்ம வந்து மும்பையிலேயே இடம் வாங்கி போட்டதாவே வச்சுப்போம். மும்பையில வாங்கி போட்டதுக்கு வந்து 10% வந்து growth இருக்கு அப்படின்றேன். ஸோ அந்த 10.5க்கு நான் 11 போடுறேன். ஸோ 10 வருஷத்துல 11% அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்க வாங்கின 6 லட்சம் ரூபாய்க்கு 10 வருஷத்துல கொண்டு வந்திருக்க ரிட்டர்ன் அப்படின்றது 17 லட்சம். பார்க்கறதுக்கு நமக்கு ஆஹா சூப்பர், நிலத்துல போட்டேன், அன்னைக்கு 6 லட்சம் ரூபாய்க்கு நான் முதலீடு போட்டேன், இன்னைக்கு வந்து 17 லட்சம் ரூபாய் கிடைச்சிருச்சு. அன்னைக்கு 6 லட்சம் ரூபாய் நீ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருந்தா எவ்வளவு கிடைச்சிருக்கும்? 20% வச்சுப்போமா? 20% எல்லாம் இப்ப ரொம்ப சாதாரணமாயிடுச்சுங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல. முன்னாடி எல்லாம் 15%ன்னு சொல்லிட்டு இருப்போம். இப்ப என்னன்னு 6 லட்சம் ரூபாய் அன்னைக்கு நான் முதலீடு செஞ்சிருந்தேன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், அதாவது பங்கு சந்தையில நானே நேரடியா பங்குல வர்த்தகம் பண்ணாம ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கிடைக்கிற ரிட்டர்ன் எவ்வளவு? 37 லட்சம். இதே இந்த ஸ்மால் கேப் மாதிரியான ஃபண்ட்ல 25% வருதுல்ல, அப்ப எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் இருக்கும்? 25, 26% எவ்வளவு இருக்கும்? 26ஆங்க? 26.1 லாஸ்ட் 10 இயர்ஸ்ல. 26 அப்படின்னா எவ்வளவு? 10 மடங்கு. நான் 10 ஆண்டுகளுக்கு முன்பாக 6 லட்சம் ரூபாய் முதலீடு செய்திருந்தால் எனக்கு இன்று 60 லட்சம் ரூபாய்க்கு ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்து கொடுக்கிறது. இது ஒண்ணு. இப்ப வந்து இந்த நிலத்துல நான் முதலீடு செஞ்சுட்டேன். செஞ்ச முதலீடை வந்து நான் விற்கணும். நான் நினைச்சோன்னா வித்துற முடியுமா? அந்த லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. முடியுமா? முடியாது. நான் புரோக்கரை பார்க்கணும், இடத்த அவங்கள்ட்ட பேசணும். நம்ம ஒரு விலை சொல்லுவான், அவன் ஒரு விலை சொல்லுவான். கடைசியில் புரோக்கருக்கு நம்ம ஒரு கமிஷன் கொடுக்கணும். அவனுக்கு அதில் ஒரு 2% கமிஷன்ஸ் நம்ம பேசுவோம். இப்போ 10 லட்சம் நம்ம சொன்னோம்னா அதில் 10 லட்சத்தில் ஒரு 20,000 அவனுக்கு கொடுக்கணும். சில பேரை வந்து அது 5%ன்னு வானுங்க, 50,000 கொடுக்கணும். ஏன்னா அது போக அந்த இடத்த பேசி முடிச்சு பத்திரத்தை கொடுத்து அந்த காசை வாங்குறதுக்குள்ள போதும்னு ஆயிடுது. இது போக இன்னும் இருக்கு, பிரச்சனை முடியல. இதை வந்து டாக்ஸ் லேப் ஒன்று இருக்கு, அதுல வேற நேரடி மறைமுகம் இதெல்லாமே இருக்கு. சரி, அப்ப இதுல டாக்ஸ் லேப் இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இருக்கு, ஆனா அதை சமாளிக்க முடியும். இதுல நம்ம சமாளிச்சுக்கிட்டே இருக்க முடியும். பணக்காரங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்க அளவுக்கு அவங்க வந்து டாக்ஸ் கட்ட மாட்டாங்க. நீங்க எவ்வளவு டாக்ஸ் கட்டுவீங்க அப்படின்னா, குறைஞ்சது ஆவரேஜா டைரக்ட் டாக்ஸ், அதாவது இன்கம் டாக்ஸ் வழியா
இந்த 15-20 லட்சத்துக்குள்ள சம்பாதிக்கிறவங்க கட்டுற டாக்ஸோட சராசரி அளவு அப்படின்றது வேலைக்கு போய் வர்றதுல 15% கிட்ட கட்டுறாங்க. அதாவது 15 லட்சம் ஒருத்தர் சம்பாதிச்சாருன்னா கிட்டத்தட்ட அவர் 2 லட்சம் 2.25 லட்சம் வந்து அவர் டாக்ஸா கட்டி தான் ஆகணும். எஸ்கேப்பே ஆக முடியாது. அப்படிதான் இருக்கு. ஆனா பணக்காரங்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஏன் கிடையாது? ரொம்ப ஈஸிங்க. இப்போ ஒரு முதலீடு வருது. அந்த முதலீடை எடுத்து நான் 2 வருஷத்துக்குள்ள இன்னொரு முதலீட்டுல நான் பண்ணிடுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் 10 வருஷத்துல கிடைச்ச ரிட்டர்ன் இந்த ஒரு 60 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோமே. இந்த 60 லட்சத்தை நான் என் பேங்க் டெபாசிட்ல போட்டு வச்சிருந்தா தான் அது வந்து எனக்கு டாக்ஸ். நான் வந்து அதை உடனே என்ன பண்றேன், 2 வருஷத்துக்குள்ளேயே அவன் டைம் கொடுக்குறான். அதுக்குமே 2 வருஷத்துக்குள்ளேயே இன்னொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டேன்னா அதுக்கு டாக்ஸ் கிடையாது. அதாவது என்கிட்ட அசர்ட் வளர்ந்துகிட்டே போகும். ஆனா அந்த அசர்ட்டை நான் என்னைக்கு விற்கிறேனோ அன்னைக்கு தான் டாக்ஸ். அதை எவ்வளவுக்கு விற்கிறோனோ அந்த அளவுக்கு தான் டாக்ஸ். முழுசா எனக்கு வர்ற அது எல்லாத்தையுமே இன்கமா கன்சிடர் பண்றது இல்லை அரசாங்கம். நிலத்தை வித்துட்டு இன்னொரு நிலத்தை வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அதாவது அந்த ஒரு பீரியடுக்குள்ள 2 வருஷத்துக்குள்ள நிலத்தை வித்தேன், திரும்ப வந்து நிலத்துல முதலீடு செஞ்சேன் அப்படின்னு கணக்கு காட்டினா டாக்ஸ் இல்லை. ஆனா அந்த நிலத்தை வந்து அந்த காசை தூக்கி அப்படியே தானே உங்களோட பேங்க் அக்கௌண்ட்ல போட்டீங்கன்னா டாக்ஸ் உண்டு. இதெல்லாம் ஒரு புரிதல். இது வந்து பணக்காரங்களுக்கு இருக்கும். அவங்க கட்டுற டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நீங்க 15% கட்டுறீங்கல்ல, அவங்க சராசரியா எவ்வளவு கட்டுவாங்கன்னு நினைக்கிறீங்க? 10, 5% கட்டினா பெரிய விஷயம். பில்லியனர்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அம்பானி, அதானி இவங்கெல்லாம் கட்டுற டாக்ஸ் அவங்களோட அசர்ட்டுக்கு அவங்களுடைய இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1% கூட கிடையாது அப்படின்றது தான் உண்மை. அதுக்கேற்ற மாதிரி வளர்த்துக்கிற மாதிரி அங்கே வாய்ப்புகள் நிறைய கொட்டி கிடக்கு. ஸோ வெல்த் இன்க்ரீஸ் ஆக ஆக டாக்ஸ் குறையுங்க. நீங்க வெல்த்தை வந்து திரும்ப திரும்ப அந்த லிக்விடிட்டி பண்ணிக்கிட்டே, அதாவது லிக்விடாவே நம்ம வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. தங்கத்தை வாங்குறோம், இடத்த வாங்குறோம், திரும்ப இடத்த விற்று காசை பார்த்து அந்த இந்த ஒரு என்ன சொல்றது இதுக்குள்ளேயே புழங்கிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டாக்ஸும் அதிகமா போகுது. நம்ம என்னத்தான் சேமிச்சோம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும். பல பேருக்கு வந்து தான் ஏதோ பெருசா சாதிச்சுட்டதா நினைக்கிறாங்க. நிலத்தை வாங்கி அந்த நிலத்தை வித்ததுனால பெருசா எனக்கு காசு வந்துருச்சு எங்க அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மை இல்லை. மேபி உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் இல்லாட்டினா உங்களுடைய தாத்தா பாட்டிகள் இடத்த வாங்கி போட்டிருந்து இன்னைக்கு வித்தீங்கன்னா அது வேணா ஒரு பலன் கொடுக்கலாம். ஆனால் நீங்க இன்னைக்கு நிலத்துல முதலீடு செய்வதுன்றது பலன் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா உங்க பேர பிள்ளைகளுக்கு கூட அந்த அளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்து சேர்க்காது. அவங்களுக்கு இன்னும் நல்ல ரிட்டர்ன்ஸை கொண்டு போய் சேருங்க. அதுக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டை பத்தி புரிஞ்சுக்கோங்க. ஷேர் மார்க்கெட் ஒன்றும் ஆபத்தானது அப்படின்லாம் கிடையாது. அதுல எல்லா தொழில்களிலும் இருக்கிற அந்த சராசரி ரிஸ்க் தான் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்கே ஒழிய ஷேர் மார்க்கெட்ல எக்ஸ்ட்ரா ரிஸ்க்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்க ஒரு தொழில் நடத்துறீங்க, உங்க தொழில்ல எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குமோ அதை விட எனக்கு தெரிஞ்சு ஷேர் மார்க்கெட்ல கம்மி. ஏன்னா நீங்க வந்து செய்யற தொழில்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிடையாது. ஷேர் மார்க்கெட்ஸ்ல அந்த தொழிலே நட்டம் அடைந்தாலும் ஒரு வருஷம் விழுகும், அடுத்த வருஷம் ஷேர்ஸ் கீழே விழுகும் போது அதை ஒரு வாய்ப்பா நினைச்சு ஒரு பெரிய முதலீடு உள்ள வரும். அப்படி முதலீடு வந்தபோது உங்களுக்கு காசு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அந்த முதலீடுன்றது அந்த தொழிலை திரும்ப மேல கொண்டு வந்துடும். ஷேர் மார்க்கெட்ன்றது அதுதாங்க. இப்ப நிஃப்டி 50 எடுத்துக்குவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டி 50 எவ்வளவு விழுந்திருக்கு? நிஃப்டி 50ன்றது என்ன? முதல்ல அது வந்து ஒரு
50 மிகப்பெரிய நிறுவனங்களில், அதாவது இந்திய தேசிய பங்கு சந்தையில லிஸ்ட் ஆயிருக்கிற முதல் 50 நிறுவனங்களின் சராசரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த வெயிட்டேஜ் அது எல்லாத்தையும் சேர்த்த ஒரு புள்ளி, ஒரு ஆவரேஜ் நம்பர், மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நம்பர் தான் இந்த இண்டெக்ஸ். ஓகேங்களா? இது லாஸ்ட் எத்தனை வருஷத்துல இருந்து 1999ல இருந்து டேட்டாஸ் இருக்கு இந்த கூகுள் இதுல. ஸோ அப்ப இருந்து எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட கடந்த 25 வருஷங்களா. ஓகேங்களா? 99னா இப்ப 24 இல்லைங்களா? அப்ப 25 வருஷமா, 25 வருஷங்களா கிட்டத்தட்ட 2371% வளர்ந்துருக்கு. இந்த வளர்ச்சியில பாருங்களேன், இதுல என்ன முக்கியமான பாடம் அப்படின்னா, ஏற்றம் இருக்கும்போது நடுவுல இறங்கிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா இறங்குனா அப்படியே இறங்கிட்டு நிக்கிறது இல்லை. 2008ல ஒரு இறக்கம் இருக்கு, திரும்ப 2009ல வளருது. புது எல்லைகளை, புது உயரத்தை தொடுது. அந்த புது உயரத்தை தொட்டுக்கிட்டே தான் இருக்கு. எப்பெல்லாம் விழுகுதோ அப்பெல்லாம் இறங்குது. எப்பெல்லாம் வேகமா விழுகுதோ வேகமா எந்திரிக்குது. மெதுவா விழுகும்போது மெதுவா எந்திரிக்குது. ஸோ மார்க்கெட் மெதுவா விழுகிறத விட வேகமா விழுகும்போது அதை ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. ஸோ மார்க்கெட்ல வந்து என்ன சொல்றது, நீங்க ஒரு தொழில் செஞ்சா கூட அந்த தொழில்ல ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஒரு இன்வெஸ்டர்ஸ் கிடைக்காம போகலாம். அதுவே நீங்க உங்களுடைய தொழில் வந்து ஷேர் மார்க்கெட்ல இருந்துச்சுன்னா உங்களுக்கு கீழே விழுகும்போது சப்போர்ட் பண்ற ஒரு சப்போர்ட் கிடைக்கும். எப்படி கிடைக்கும்னா, கீழே விழுகும்போது ஒரு மிகப்பெரிய முதலீடு வந்து உள்ள வருது. அந்த முதலீடு வச்சு நீங்க தொழிலை ஈஸியா வளர்த்து அடுத்தடுத்த உயரங்களுக்கு கொண்டு போக முடியும். அப்படி பார்க்கையில இன்று ஷேர் மார்க்கெட் அப்படின்றது இன்னும் அடுத்த 30 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்கும், இல்லாட்டினா அடுத்த 25 ஆண்டுகளுக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஒன்னும் குறையே இருக்காது. பயப்பட வேண்டியதே இல்லை. எல்லா உலகத்தோட பொருளாதாரத்துக்கு என்ன ரிஸ்க் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் ஷேர் மார்க்கெட்லயும் இருக்கும். அப்ப அந்த ரிஸ்கை நம்மளால மேனேஜ் பண்ண முடியும்னா இதையும் நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். கோவிட்ல நம்ம எல்லாருமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார சிக்கலையும் எல்லாமே பார்த்தோம். அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம உலக நாடுகளும் சிரமங்களை அனுபவிச்சா கூட பல என்ன சொல்றது, அரசாங்கமும் பல தளர்வுகளை கொடுத்துச்சு. அதாவது 6 மாசத்துக்கு நீங்க வந்து லோன் கட்ட வேண்டியது இல்லை அப்படின்னு கொடுத்தாங்க. அதுக்கு அடுத்து என்ன சொல்றது, டோல்கேட்ல வந்து ஃப்ரீயா பண்ணி விட்டாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே கூட அரசாங்கம் வந்து கொஞ்சம் லிபரேட்டடா நடந்துக்கிட்டாங்க. அப்படி நடந்தா தான் அந்த ஃப்ளோ தங்குதடை இல்லாம நடக்கும் அப்படின்றதுக்காக. இது வந்து நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் பண்ணாங்க. இன்னும் சொல்லப்போனா அமெரிக்காவில் வந்து இதை வந்து மிகப்பெரிய அளவுல பண்ணாங்க. அவங்க எந்த அளவுக்கு பண்ணாங்கன்னா, மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு பணத்தை சும்மா கொடுத்தாங்க, வட்டி இல்லாத கடன் கொடுத்தாங்க. அதனாலதான் மிகப்பெரிய அளவுக்கு வளர்ச்சியை பெற்றது. ஸோ இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, பங்குச்சந்தையில முதலீடு செய்வது என்பது ஆபத்தானது அப்படின்ற ஒரு கருத்தாக்கமும் எல்லார்கிட்டையும் இருக்கு. அந்த கருத்தாக்கம் தேவையில்லை. அது வந்து என்ன சொல்றது, தேவையில்லாத கற்பனை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டை பத்தியான அவசியம் என்ன அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இப்போ தங்கத்தை பார்த்துட்டோம், நிலத்தை பார்த்துட்டோம், அண்டு இதில் கம்பேர் பண்ணுறதும் அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியா இன்வெஸ்ட் பண்ணும்போது நடக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இந்த ஸ்மால் கேப் ஃபண்ட் மட்டும் இல்லைங்க, ஏதோ இவன் ஒரு ஃபண்டை மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். என்ன, நிறைய ஃபண்ட் இருக்கு. எல்லா ஃபண்டுமே நல்ல ரிட்டர்ன்ஸ் கொண்டு வந்திருக்கு. எஸ்பிஐ எனக்கு பிடிச்சது வந்து கான்ட்ரா ஃபண்டு.
இது பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷத்துல 31%, அதாவது அப்சல்யூட் ரிட்டர்ன் கிடையாது, காம்பவுண்ட் ரிட்டர்ன். 17% ஃப்ரம் த பிகினிங். 2013 இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன ஒரு growth. ஷேர் மார்க்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா தான் வெறித்தனமா ஏறி இருக்கு. லாஸ்ட் 5 இயர்ஸ்ல இது கொண்டு வந்த ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 27.5%. இந்த ஃபண்டெல்லாம் ஏன் எனக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நாம முதலீடு செஞ்சா எப்படி நம்ம செய்வோமோ அப்படி செய்வோம். அதாவது ஒரு 25%, 1/4 பங்கு வந்து டெப்ட் ஃபண்டில் வச்சுப்பாங்க, 3/4 பங்கு வந்து ஈக்விட்டி ஃபண்டில் வச்சுப்பாங்க. அப்போ இவங்கள்ட்ட வந்து டெப்ட்ன்றது வந்து கடன் பத்திரங்கள், ஓகேங்களா? கடன் பத்திரங்கள்ல முதலீடு செஞ்சு வச்சிருப்பாங்க. அரசாங்க கடன் பத்திரம் இருக்கு, தனியார் நிறுவனங்களோட கடன் பத்திரங்கள் இருக்கு. அவை கொண்டு வர ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 to 10% இருக்கும். அந்த 10% ஒரு சைடு வச்சுக்கிட்டே தானா, அதாவது மார்க்கெட் கீழே விழுகும் போதெல்லாம் முதலீடு செய்யறது, மேலே வரும்போதெல்லாம் அறுவடை செய்யறது, அறுவடை செஞ்சு திரும்ப வந்து அதை டெப்ட் ஃபண்டில் போட்டு வச்சுக்கிறது. தானிய கடங்கு டெப்ட் ஃபண்டுன்றது, ஓகேங்களா? திரும்ப வந்து மார்க்கெட் கீழே விழுகும்போது திரும்ப வந்து தானிய கடங்குல இருக்க அந்த நெல் எடுத்து விதைக்கிறது, அது வளரும், வளர்ந்து மேலே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப அறுவடை செஞ்சு சேர்த்துக்கிறது. இப்படியே தானே ஒரு காம்பவுண்ட்ல கொண்டு போவாங்க. கொண்டு போகும்போது அதோட ரிட்டர்ன்ஸ்ன்றது ஒரு மேசிவ். பங்குச்சந்தை விழுந்தாலும் இது விழுகிறது இல்லை, அப்படியான ஒரு நல்ல ஃபண்ட். இது மாதிரி ஒரு 100கணக்கான ஃபண்ட் இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, நம்மளுடைய புரிதல் அப்படின்றது மார்க்கெட்டை பத்தியான ஒரு பயம் இருக்குல்ல, அந்த பயம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. சரி, இந்தியாவில் எத்தனை ஷேர் மார்க்கெட் இருக்கு அப்படின்னு கேட்டா, நிஃப்டி 15 நம்ம சொல்லோம்ல. இப்போ இருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம சில மற்ற உலக நாடுகளையும் அப்படியே ஒரு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து இந்த கம்பேரிசன் போகணும். இந்த கம்பேரிசன்ல பார்த்தீங்க அப்படின்னா டவ் ஜோன்ஸ்னு ஒன்று இருக்கு, அதாவது அமெரிக்காவில் இருக்கிற பங்குச்சந்தை. இதில் டவ் ஜோன்ஸ் மட்டும் இல்லை, FTSI இது வந்து ஐரோப்பாவோடது, அவனும் இருக்கான். இதை நான் எதில் பார்க்கறது? எல்லா பங்குச்சந்தையும் ஒட்டுக்கா நான் பார்க்கணும். டவ் ஜோன்ஸு, S&P, ஓகே, இவன்ட்ட கிளிக் பண்ணுவோம். இப்போ வந்துருச்சு. மார்க்கெட்டை பற்றி ஒரு, அதாவது நம்ம இன்னமும் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே நான் போகலை. நான் வந்து உலக பங்கு சந்தைகளை பற்றி ஒரு ஓவரால் போயிட்டு அதுக்கு அடுத்து இந்திய பங்கு சந்தைக்குள்ளே நான் வரேன். அப்படி வந்தால் தான் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உலக பொருளாதார சந்தையில் பெரிய சந்தை அப்படின்னு பார்க்கல, யூஎஸ் தான் இருக்கிறதுலேயும் மிகப்பெரிய மார்க்கெட். யூஎஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் வந்து NSE BSEன்னு இருக்குல்ல, அதில் அங்கே வந்து நிறைய, சிக்காகோவில் ஒரு மார்க்கெட் ஒன்று இருக்கும், நியூயார்க்கில் ஒன்று இருக்கும், மான்செஸ்டர்னு சொல்லுவாங்க, அங்கே ஒன்று இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒரு இப்போ இந்தியாவில் வந்து NSE அப்படின்றது நிஃப்டி, NSEயோட இண்டெக்ஸ்ன்றது நிஃப்டி. இதே தானே பழைய எக்ஸ்சேஞ்ச் BSEயோட, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லப்படுற பழைய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட இண்டெக்ஸ் அப்படின்றது சென்செக்ஸ். ஸோ அதே மாதிரி இவனுங்க ஒரு 4 இண்டெக்ஸ் வச்சுருக்காங்க, டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக்கு, ரசல் அப்படின்ட்டு. இல்லை, இந்த ரசல்லாம் கொஞ்சம் புதுசு. இந்த விக்ஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது கொஞ்சம் ரொம்ப பெக்குலியரானது. இந்த விக்ஸ்ன்றது மார்க்கெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டா. சார் ஸ்கிரீன் தெரியல, பழைய ஸ்கிரீன்ல. ஓ, பழைய ஸ்கிரீனே தெரியுதுங்களா? இந்த பத்தி இருங்க, திரும்ப நான் ஷேர் பண்றேன்.
ஓகே, இதுதாங்க. இப்போ இந்த ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? இல்ல சார், பழைய ஸ்கிரீன் தான். பழைய ஸ்கிரீன் தான். மற்றவங்களுக்கு எப்படிங்க தெரியுது? ஓகே, வந்துருச்சுங்களா? இந்த நிஃப்டி 50 தான் காட்டுது. ஆமா, அதுதாங்க நிஃப்டி 50 தாங்க நான் காமிச்சிட்டு இருக்கேன். சரி. நிஃப்டி 50ல இந்த மேல வந்து டோ ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக், ரசல், விக்ஸ்ன்னு ஒன்று தெரியுதுங்களா? தெரியுது. ஓகே. இந்த விக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது வெர்டிகலா இண்டெக்ஸுக்கு ஆப்போசிட் சைடு. அதாவது மார்க்கெட் ஏறும் போதெல்லாம் இது விழுகும், மார்க்கெட் இறங்கும் போதெல்லாம் இது ஏறும். இந்தியாவிலையும் இந்தியா விக்ஸ்னு ஒன்று இருக்கு. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலில் நம்ம பார்ப்போம். பட் இதை பேசிக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கு அடுத்து மிகப்பெரிய மார்க்கெட் அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட் தான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 இண்டெக்ஸ் இருக்கு. இதில் டாக்ஸ் அப்படின்றது நம்ம ஜெர்மனில் இருக்கிற என்ன சொல்றது யூரோப்பியன் மார்க்கெட்டோட இண்டெக்ஸ் டாக்ஸ். FTSI அப்படின்றது லண்டன். அதே மாதிரி இது வந்து அங்கே இருக்கிற முக்கியமான ஃப்ரெஞ்சு அண்ட் இன்டர்நேஷ்னல் என்ன சொல்றது இண்டெக்ஸ் பேங்கிங் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இதெல்லாமே யூரோப்பியன். இதில் வந்து ரொம்ப ரெண்டு முக்கியமான இண்டெக்ஸ்னா இந்த டாக்ஸும் FTSEயும். டாக்ஸ்ன்றது யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்க 29 நாடுகள் பங்கெடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இண்டெக்ஸ் டாக்ஸு. FTSன்றது லண்டனுக்கு மட்டும், அதாவது யூகே, யுனைடெட் கிங்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூகேல இருக்கிற 4 நாடுகள், அயர்லாந்து, வேல்ஸு, இங்கிலாந்து, இவங்க எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய இண்டெக்ஸ் தான் இந்த FTSE அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்து நம்ம இந்தியாவில் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அப்படின்ட்டு 2 முக்கியமானது இருக்கு. இது போக வேற என்னெல்லாம் இருக்குன்னா ஏசியாவில் இருக்கு. ஏசியன் மார்க்கெட் வந்து மிகப்பெரிய மார்க்கெட். அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கியமான மார்க்கெட்டாக வந்து ஹாங்காங் மார்க்கெட்டும். கொஞ்சம் இருங்க, ஒரே ஒரு நிமிஷம். எப்பா கீழே பார்சல் வந்திருக்கான்னு பாருங்கப்பா. ஓகே, ஸோ ஏசியன் மார்க்கெட்ல பாத்தீங்க அப்படின்னா ஜப்பானோட மார்க்கெட் வந்து ரொம்ப முக்கியமான மார்க்கெட். ஒரே ஒரு கால் மட்டும் நான் அட்டன் பண்ணிக்கிறேன், ரொம்ப முக்கியமான காலு. ஸோ ஜஸ்ட் பி ஆன் ஹோல்ட். ஒரு பார்சல் ஒன்று வந்து இப்போ ஏசியன் மார்க்கெட்டு வந்து ரொம்ப முக்கியமான மார்க்கெட்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஏசியன் மார்க்கெட்ல எந்த மார்க்கெட்டும் முக்கியமான மார்க்கெட்? ஜப்பான் ஸ்டாக் மார்க்கெட். அதுல வந்து இந்த நிக்கை இண்டெக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாம் சார். சார் ஜப்பானோட நிக்கை இது ஒரு இண்டெக்ஸ், ஓகேங்களா? இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு அடுத்து அந்த மேப்ல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து முக்கியமான எக்ஸ்சேஞ்ச் வந்து சைனால தான் இருக்கும். ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அவன் பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸ் ஹாங் செங் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹாங் செங் இண்டெக்ஸ் தான் வந்து முக்கியமான இண்டெக்ஸ் வந்து அவன்கிட்ட இருக்கிற. அதுக்கு அடுத்து
நம்மளுடைய சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இவனும் பாத்தீங்க அப்படின்னா நிப்டின்னு தான் சொல்லுவாங்க. எஸ்ஜிஎக்ஸ்ல இதுலயும் பாத்தீங்கன்னா அதோட இண்டெக்ஸ் பேர் பாத்தீங்கன்னா நிப்டின்னு தான் வரும். நிப்டி எஸ்ஜிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இதை எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த investing.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைட் இருக்கு. இவன்கிட்ட போனீங்கன்னா எல்லாத்தையுமே பார்த்துடலாம். மொத்த உலகத்தோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இவன் வந்து நெட்வொர்க் பண்ணி வச்சிருப்பான். ஸ்டாக் ஸ்கிரீனர், கமாடிட்டி, ப்ரீ மார்க்கெட். ஓகே, தனித்தனியா இருக்கு. சரி, ஓகே, நான் சுருக்கமா சொல்லிடுறேன். இது நம்ம ரொம்ப வெளியில போய்கிட்டு இருக்கோம். ஸோ திரும்ப நம்ம சப்ஜெக்டுக்குள்ள வரலாம். ஸோ உலகத்துல ஏகப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து முக்கியமான, அதாவது குறைஞ்சது ஒரு $100 பில்லியன், அதாவது $100 பில்லியன் மேல இருந்தால் மட்டும்தான் அவன் வந்து முக்கியமான ஒரு இண்டெக்ஸா பார்ப்பாங்க. நம்மெல்லாம் வந்து $1 ட்ரில்லியன் தாண்டிட்டோம். நம்மளாம் $1.5 ட்ரில்லியன், கிட்டத்தட்ட கோவிடுக்கு முன்னாடியே இப்போ வந்து $2.5 ட்ரில்லியன் இருப்போம் நம்ம கிட்ட. ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய பங்கு சந்தை நம்மளோடது. நம்மள மாதிரியே தானா சைனாவோடதும் ரொம்ப பெருசு. அதே மாதிரி ஜப்பான், சைனா அண்ட் சிங்கப்பூர் வந்து நமக்கு அடுத்த லெவல்ல இருக்கிற, வளர்ந்து வந்துகிட்டு இருக்க ஒரு மார்க்கெட்டா இருக்கு. அதுக்கடுத்து இந்தியா, இந்தியன் மார்க்கெட்டுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பெரிய மார்க்கெட்லாம் கிடையாது. அதாவது பாகிஸ்தான்ல இருந்தே ஆரம்பிக்கலாம். பாகிஸ்தான், அதுக்கடுத்து ஈரான், ஈராக்கு, அப்புறம் குவைத், துபாய், இதுல எல்லாம் ஸ்டாக் இண்டெக்ஸஸ் எல்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. அவங்க எல்லாமே பெரும்பாலும் எதில் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்ல தான் முதலீடு செய்கிறாங்க. முக்கியமாக வந்து அவங்களுடைய முதலீடுகள் எல்லாம் அமெரிக்காலையும் யூரோப் மார்க்கெட்லையும் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே முதலீடுகள் அதிகமாக நடக்குது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்து முக்கியமான எக்ஸ்சேஞ்சஸாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தாலே டாக்ஸ் தான். அதாவது ஜெர்மன்ல இருக்கிற அந்த மார்க்கெட் ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருக்கும். ஜெர்மன்ல ஃப்ராங்க்ஃபர்ட்ல இருக்கிற மார்க்கெட் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய மார்க்கெட். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எஃப்டிஎஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கு. இது ரெண்டுக்கும் நடுவுல ஆப்பிரிக்கால, சவுத் ஆப்பிரிக்கால ஒரு மார்க்கெட் இருக்கு, ஜோஹன்னஸ்பர்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜேஎஸ்இ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜோஹன்னஸ்பர்க்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வேற எதுவும் சொல்லிக்கிற மாதிரியான மார்க்கெட்லாம் கிடையாது. இதுக்கு அடுத்து மிகப்பெரிய மார்க்கெட்னா திரும்ப வந்து அதோட முடிஞ்சிருது. அதாவது டாக்ஸ் எஃப்டிஎஸ்ஏயோட முடிஞ்சிருது உலகத்தோட வரைபடத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா. ஸோ அவ்வளோதான் முக்கியமான மார்க்கெட்லாம். அதுக்கு அடுத்து எத்தனையோ நாடுகள் இருக்கலாம், 200 நாடுகள் கிட்ட இருக்கும். ஆனால் எல்லா நாடுகளும் மிகப்பெரிய ஒரு ஷேர் மார்க்கெட் இருக்கிறது இல்லை. உண்மையை சொல்லப்போனா மற்ற நாடுகளுக்கெல்லாம் அந்த வாய்ப்புகளே இல்லாதப்ப நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. ஷேர் மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு இருக்கிற அளவுக்கு மற்ற நாடுகளுக்கு இருக்கிறது இல்லை. ஒரு மார்க்கெட் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் தாங்க உலகத்தையே மாத்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை எங்க கொண்டு வந்தாங்கன்னா ஜெர்மன்ல கொண்டு வந்தாங்க. ஜெர்மன்ல இருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இன் த வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்து பார்க்குறேன் பாருங்க. ஆம்ஸ்டர்டாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இது எங்க இருக்கு அப்படின்னா அந்த ஜெர்மன் சைடு, அந்த டச்சு
டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் த ஃபர்ஸ்ட் பப்ளிக்லி ட்ரேடட் கம்பெனி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்தியாவுக்கு வர்த்தகம் பண்றதுக்காக ஆரம்பிச்ச ஒரு வழிதான் இந்த ஸ்டாக் மார்க்கெட் 1611 ஆரம்பிச்சாங்க. இதுக்கு அடுத்து இந்த டச் ஈஸ்ட் இந்தியாவை அப்படியே தானே டிட்டோவா காப்பி பண்ணி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு ஒன்று ஆரம்பிச்சாங்க. இவங்க 2 பேரும் ஆரம்பிச்சு இந்தியா என்ன சொல்றது நோக்கி கப்பல் வர ஆரம்பிச்சாங்க. அப்ப அதுக்கு முன்னாடிலாம் கப்பல் விடலையா? 1600 தான் கப்பல் வந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்லைங்க, அதுக்கு முன்னாடிலாம் வந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் அதுக்கு முன்னாடி வந்த கப்பல்கள்லாம் பாத்தீங்கன்னா பரம்பரையா ஒரு குறிப்பிட்ட நிலப்பிரபுக்கள் இருப்பாங்கல்ல, லேண்ட்லார்ட்ஸ், அவங்கள்ட்ட மட்டுமே இருந்த பணக்காரங்கள்ட்ட மட்டுமே இருந்த ஒரு வர்த்தகமா இருந்தது. அந்த வர்த்தகம் பரவலாக பார்த்துக்கிட்டே. ஸோ இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நிறைய கம்பெனிஸ் உருவாகி அந்த கம்பெனிஸ் இந்த எக்ஸ்சேஞ்சஸ் வழியா ஏகப்பட்ட முதலீடுகளை வாங்கி அந்த கப்பல் பயணம் மூலமா ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை செஞ்சு தங்கள்கிட்ட முதலீடு பண்ண முதலீட்டாளர்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்க. இப்படித்தான் ஆரம்பிச்சது. இந்த நிறுவனங்கள், அதாவது இந்த கப்பல் இருக்கு இல்லையா, அவங்க டிராவல் பண்ணும்போது திடீர்னு கப்பல் மூழ்கிறது உண்டு. கப்பலுக்கு பைரேட்ஸ் இருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட இருந்து காப்பாற்ற முடியாம சரக்குகள் போயிடுறது உண்டு. ஸோ அதனால ஒரு மிகப்பெரிய நட்டத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த சமயத்துல அதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கும்போது அந்த தீர்வு தான் என்னது, ஜெனரல் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ். இன்சூரன்ஸ் கம்பெனி இப்படிதான் ஃபார்ம் ஆச்சு. சரி, அது மட்டுமா, இப்போ வெளிநாடுகள் வழியா இது மாதிரியான கப்பல் போக்குவரத்து நடக்கும்போது அங்க இருக்கிற அறிஞர்கள், அவங்களுடைய நூல்கள் இதெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் ஆச்சு. அதாவது இங்க இருக்கிற சயின்ஸ் அங்க இருக்கிற சயின்ஸும் அப்படியே மாத்தி அப்படியே தானே. ஸோ ஒரு லைப்ரரிஸ், புக்ஸ், சயின்ஸ் இதெல்லாம் எவால்வ் ஆனது இந்த பீரியட்ல தான். கெமிஸ்ட்ரி மிகப்பெரிய அளவுல எவால்வ் ஆச்சு. ஏன் கெமிஸ்ட்ரி எவால்வ் ஆச்சு அப்படின்னா, பைரேட்ஸை தடுக்கிறதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆயுதம் தேவைப்பட்டுச்சு. அந்த சமயத்துல சைனால வெடிமருந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அந்த வெடிமருந்தை ஸ்மார்ட்டா யூஸ் பண்ணோம்னா குண்டை அதாவது வேகமா புஷ் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைனால கண்டுபிடிச்சது தான் முதல் வெடிமருந்து. அதை யூரோப்பியர்கள் அதை அழகா கத்துக்கிட்டு பீரங்கியாவும் துப்பாக்கியாவும் மாத்தினாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படிதான் துப்பாக்கிகள்லாம் வர ஆரம்பிச்சது. இதற்கு அடுத்து வேதியியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள், புது புது என்ன சொல்றது, கெமிக்கல்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அட்டவணையெல்லாம் போட ஆரம்பிச்சாங்க. நம்ம கிட்ட இருந்த அட்டவணையை எடுத்துட்டு போனாங்க. சைனால இருந்து நிறைய கனிமங்கள் எல்லாத்தையோட அட்டவணையை எடுத்துட்டு போனாங்க. அதே மாதிரி என்ன சொல்றது, இந்த தாவரங்களுடைய அட்டவணைகள் எல்லாமே போட ஆரம்பிச்சாங்க. இப்படி தாங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாமே எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. சயின்ஸ் ஒரு சைடு எவால்வ் ஆக 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 இங்க புது புது தொழில்கள் பெருக 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 நாடுகள், இந்த கடல் பயணத்துல மிக முக்கியமா நிறைய புது நாடுகள் தோன்ற ஆரம்பிச்சது. நம்ம பார்க்குற ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இது எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பிறகு வந்த நாடுகள். தாமஸ் குக்கு அவர் போனது எல்லாமே. அதே மாதிரி சின்ன நாடுகள், அங்கங்க இருக்கிற தீவுகள் எல்லாமே இப்படிதான் உருவாக ஆரம்பிச்சு. தெளிவான ஒரு மேப், அத்தனை விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு சிலர்கிட்ட மட்டுமே குமிஞ்சுக்கிட்டு இருந்த அந்த பொருளாதாரத்தை பரவலாக்குச்சு, எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தது. அதே பழக்கம் நம்ம இந்தியாவில் 1800 சில்லறையில ஒரு பாம்பேல ஒரு ஆலமரத்துக்கு அடியில சின்னதா ஆரம்பிச்சதுதான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்றதும். ஒரு 25 வியாபாரிகள் சேர்ந்து, சின்ன வியாபாரிகள் பெரிய வியாபாரிகள்ல சேர்ந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிச்சு அதை அப்படி படிப்படியா கொண்டு போய் இன்னைக்கு பாத்தீங்கன்னா $1 trillion எக்கானமியை கொண்டு போற ஒரு எக்ஸ்சேஞ்சஸா மாறி இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் இல்லைன்னா இன்றும் இந்த 400 வருஷத்துல ஒரு 400-500 வருஷத்துல ஒரு வளர்ச்சி இருக்குல்ல,
அந்த வளர்ச்சி அப்படின்றது இல்லாமல் போயிருந்திருக்கும். ஸ்டாக் மார்க்கெட் மட்டும்தான் பொருளாதாரத்தை பரவலாக்கி, அறிவியலை பரவலாக்கி, தொழில்நுட்பத்தை புதுசா உருவாக்கி இந்த இடத்துக்கு வந்து. ஸோ அப்ப இதை கத்துக்காம நம்ம எதை கத்துக்க போறோம்? இங்க எல்லாமே, அதாவது இத்தனை விஷயங்களுக்கு அடிப்படையா இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம வந்து கத்துக்கிறது இல்லை. ஆனா பிசிக்ஸை கத்துக்கிறோம், கெமிஸ்ட்ரி கத்துக்கிறோம், பயாலஜியை கத்துக்கிறோம், எக்கானமி கத்துக்கிறோம், அண்ட் ஹிஸ்டரி, ஜியாகிரபி, அது இதுன்னு பார்த்துக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மூல அடிப்படையா எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு இடமா மைய புள்ளியா இருக்கிறது ஸ்டாக் மார்க்கெட். அப்ப இதை கத்துக்கிட்டா தான் உலகத்தையே நம்ம புரிஞ்சுக்க முடியும். இதுதான் உண்மை சொன்னா மிக அடிப்படையான பாடம். இந்த பாடத்தை கத்துக்கிட்டு நம்மளுடைய பொருளாதாரத்துல நாம சரியான முடிவு எடுக்கும்போது நாம என்ன சொல்றது, இந்த முட்டாள்தனமான முதலீடுகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றிக்க முடியும். நிறைய தவறான முதலீடுகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். தங்கம் நிலைமை நான் முட்டாள்தனமான முதலீடுன்னு நான் சொல்லும்போது, இங்க நிறைய பேர் வந்து ஈமு கோழிலையும் இல்லாட்டா யாராவது ஒருத்தவங்க வந்து 10% ரிட்டர்ன்ஸ் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றவங்கள்ட்டையும் போயிட்டு முதலீடு செய்யறாங்க. மாசம் 10%. இட் இஸ் இம்பாசிபிள் அட் த பிகினிங். இந்த மாசம் இன்வெஸ்ட் பண்ணா எனக்கு அடுத்த மாசமே 10% கிடைக்குமானா கிடைக்கவே கிடைக்காது. அதுக்கெல்லாம் ஒரு காம்பவுண்ட் கிரியேட் ஆகி ஒரு 5 வருஷத்துக்கு கழிச்சு மாசம் மாசம் அந்த அமௌண்ட் கிடைக்குமானா கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 20% ரிட்டர்ன்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க 10 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5%ல ஐ மீன் 20% சிஏஜிஆர்ல அந்த 10 லட்சம் அப்படின்றது 5 வருஷத்துல பல மடங்கு ஏறி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 30 லட்சம் வந்திருக்கும். அந்த 30 லட்சத்துல இருந்து மாசம் 10% எவ்வளவு? 1 லட்சம்னு எடுப்பீங்களா? தாராளமா எடுக்கலாம். எத்தனை வருஷம்? ஒரு வருஷம் எடுக்கலாமா? தாராளமா எடுக்கலாம். எடுத்தாலும் உங்களுக்கு கையில எவ்வளவு இருக்கும்? 12 போக 18 இருக்கும். அந்த 18மே காம்பவுண்ட்ல வேலை செஞ்சு அது ஒரு 20ஆ கொண்டு வந்து நிற்கும். ஸோ அப்படித்தாங்க பண்ண முடியும். ஸோ முதலீட்டுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். இன்னைக்கு முதலீடு பண்ணிட்டு நாளைக்கே எதனா அறுவடை பண்ணணும்னு நினைக்க கூடாது. நிதானம் வேணும். ஸோ இன்று நம்ம ஒரு ஆரம்ப வகுப்பை பார்த்துக்கிட்டோம். ஷேர் மார்க்கெட் எந்த அளவுக்கு முக்கியம், ஷேர் மார்க்கெட்டோட ஆரம்பம் எப்படி இருந்தது, இன்று எப்படி வளர்ந்துருக்கு, இதுக்கும் மற்ற முதலீடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்ன, இந்த முதலீடுகள் ஏன் அவசியம் அப்படின்றது குறித்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்த சந்திப்புல என்எஸ்சி பிஎஸ்சி அப்படின்ட்டு 2 ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இந்த என்எஸ்சி இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வருது இல்லையா, இது வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பிஎஸ்சி இந்தியான்னு கொடுக்குறேன், இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள ஃபர்ஸ்ட் நம்ம ஊரை சுத்தணும். இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள சுத்தி நல்லா ஒரு ரவுண்ட் அடிச்சு இதுல இருக்கிற அந்த ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸு அதை பற்றினா எல்லாத்தையுமே ஃபுல்லாக நம்ம அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ள நம்ம சுற்றுறதுன்றது ரொம்ப முக்கியம். ஒரு முழு பரிமாணம் நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா தான் அந்த கடலுக்குள்ள நம்ம இறங்கணும். அதை விட்டுட்டு கடலுக்கு அடியில் எவ்வளோ ஆழம், அதில் எவ்வளோ ப்ரெஷர் இருக்கும், அதில் இருக்கிற ஆபத்து என்ன, அதை எப்படி காப்பாற்றிக்கிறது, இது எல்லாம் நம்ம தெரியாமல் தொகுக்கடீர்னு குதிக்கும்போது தான் கடல் நம்மளை காவு வாங்கிடுது. எல்லாத்துக்குமே ஒரு என்ன சொல்றது, ஒரு முறையான பயிற்சி, ஒரு முறையான புரிதல், ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகள், இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு பண்ணா என்ன ஆகும், கண்டிப்பா ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம், எந்த சிக்கலும் இல்லை. நம்ம கிட்ட பணத்தை வாங்கி ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுத்து நமக்கு ஷேர் பண்ற மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் எப்படி அப்ரோச் பண்றாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
அப்பனாக்கா அவனோட பக்குவம் நமக்கு வரும். அவனோட அறிவு, அவன் எதை பார்த்து இப்படி தெளிவா மியூச்சுவல் ஃபண்டை நடத்துறான் அப்படின்றது நமக்கு தெரியணும். நம்ம தெரிஞ்சாதான் நம்மளுடைய முதலீடை நம்ம காப்பாற்றிக்க முடியும். ஸோ இதெல்லாம் நாம அடுத்த சந்திப்புல நம்ம பார்ப்போம். இந்த சந்திப்புன்றது இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 இல்ல ஒரு 8 நாட்கள் போகும். வாரத்துக்கு 2ன்ற மாதிரி போகும். இப்போ இன்னைக்கு புதன்கிழமை பண்ணியிருக்கோம். அடுத்த சந்திப்பு அப்படின்றது சனிக்கிழமை நம்ம வச்சுக்கலாம். சனிக்கிழமை காலையில 11 மணிக்கு. மார்க்கெட் அன்னைக்கு நடக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம மார்க்கெட்டுக்கு உள்ள போயிட்டு ட்ரேட் பண்ணலாம் காமிக்க போறது இல்லை அப்படின்றதுனால அன்னைக்கு பல பேருக்கு விடுமுறையா இருக்கும் அப்படின்றதுனால இன்னும் கூட கொஞ்சம் லிபரலா நம்ம கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம். இப்போ 1 மணி நேரத்துல முடிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அன்னைக்கு ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 1/2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே இழுக்கலாம். உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே என்னால் பதில் சொல்ல முடியும். ஸோ நம்ம நிறைய டைம் எடுத்துக்கிட்டு நிதானமாக நம்ம அந்த நேரத்தில் கற்றுக்கலாம்.